அவங்களுமே போட்டிருக்காங்க. இது வந்து பூத் கமிட்டி மாநாடு. எனக்கு வந்து அழைப்பு இல்லன்றத அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. அப்புறம் நான் வந்து ஒதுக்கப்பட்டேன்னு அவங்க போட்டுக்கிறாங்க அப்போ. பூத் கமிட்டி மீட்டிங்ல வந்து யார் அங்க வேலை பார்க்க போறாங்களோ, அவங்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை தானே அது. அப்படி இருக்கும்போது நம்ம அத எக்ஸ்பெக்ட் பண்றதும், நம்மளே நம்ம ஹர்ட் பண்ணிக்கிறதும், அதுக்கு ரியாக்ட் பண்றதும் வந்து நான் அதான் சொல்றேன். மெச்சூரிட்டி இல்லாம இந்த மாரி முடிவ நோக்கி போயிட்டாங்க. இத வந்து ஊடகங்கள் வந்து டிவிகேவோட மேல இருக்க பயத்துல திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு பொய் நரேட்டிவ்ஸ், அதாவது பெண்களுக்கு இங்க முக்கியத்துவம் இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல. ஏன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் விமனுக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நோக்கி தான் இவங்களும் வராங்க. இளைஞர்களும் பெண்களும் தாவைக்கா நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சுட்டு இதை பெருசா ஊதி பெருசுப்படுத்துறது எதை இவங்களுக்கு காட்டுது? இவங்களோட பயத்தை தான் நான் பார்க்குறேனே. ஏன்னா இது ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. விமனுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இளைஞர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து அவங்கள வந்து மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது யார் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு இதை ஒரு விஷயமா பேசினதே வந்து ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்க எல்லாரும் பெருசுப்படுத்தின மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன்.